வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனம் உத்தன் பிரிஸ்தாசனம். இந்த ஆசனம் நமக்கு இடுப்பு எலும்பையும் தொடை எலும்பையும் நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு ஆசனம். அதே மாதிரி நம்ம கால்களையும் முதுகு தண்டு நல்ல சீரா வச்சுக்கு முதுகு தண்டையும் நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு ஆசனம். இந்த ஆசனம் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு மன அமைதி கிடைக்கும். அதோட படிக்கிற மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த நினைவு, அதாவது கவனிக்கக்கூடிய அந்த திறன் கம்மியா இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த பாடத்தை கவனிக்கக்கூடிய அந்த திறன் அதிகமாகும். அது மட்டும் இல்ல, படைப்பு திறன், அந்த படைப்பு ஆற்றலை அதிகப்படுத்திக்கிறதுக்கும் இந்த ஆசனம் ஒரு பெஸ்டான ஆசனமா இருக்கும். அதே மாதிரி விளையாட்டு, அதாவது ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு பெஸ்டா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இடுப்பு எலும்பு, அதுக்கப்புறம் தொடை எலும்பு, கால் பகுதி இதை நல்லா ஸ்ட்ரென்தனா வச்சுக்கிறதுக்கும், நல்ல அந்த அந்த இந்த 3 பார்ட்டையும் நல்ல ஸ்ட்ரென்தன் பண்றதோட மட்டும் இல்லாம ஓடுறதுக்கு ஒடியாறதுக்கு நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கறதுக்கும் இது ஒரு பெஸ்டான ஒரு ஆசனமா இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய பிறப்புறுப்பு, அதாவது ஜனன உறுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்புகள் இருக்கக்கூடிய நோயை குணப்படுத்தி ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் இது ஒரு பெஸ்டான ஒரு ஆசனமா இருக்கும். நல்லா நம்ம தொடர்ந்து செய்யறதுனால வயிற்று பகுதி, அடி வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய அந்த சதைகளை குறைச்சி அடி வயிற்று பகுதியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் இந்த ஆசனம் நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஆசனமா இருக்கும். இதை எப்படி இப்ப செய்யலான்றதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். செயல்முறைக்கு போலாம். முதல்ல நம்ம வஜ்ராசனத்துக்கு வந்துருவோம். வஜ்ராசனத்துக்கு வந்துட்டு கைகளை நல்லா முன்னாடி கொண்டு நல்லா மேலே கொண்டு போயிட்டு முதல்ல நான் ரைட்டு வலது காலை எடுத்துட்டு வர, காலை எடுத்துட்டு நல்ல கைக்கு முன்னாடி இப்படி வச்சுக்கிட்டு இந்த கையை அப்படியே கீழே கொண்டு இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். இதுக்கு பாத்தீங்கன்னா பல்லி ஆசனம் அப்படின்னு கூட இன்னொரு பேர் உண்டு. பல்லி மாதிரி நல்லா இப்படி இருக்கிறதுனால கால் நல்லா நமக்கு தெரியும், நல்லா கால் பகுதி நல்லா இழுத்துட்டு இருக்கும், அடி வயிற்று பகுதி கீழே வர மாதிரி இருக்கும், தலை மேல் நோக்கி இருக்கணும், மேலே பார்த்த மாதிரி. இந்த நிலையில ஒரு 10 கவுண்டிங் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. சரி, அதுக்கப்புறம் காலை கொண்டு ஒரு ரிலாக்ஸேஷன், சின்ன ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கால், இடது கால், அதே மாதிரி இடது காலை கொண்டு முன்னாடி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கையை கீழே இந்த நிலையில ஒரு 10 கவுண்டிங். 1 2 3 4 5 6 7 8 9. சரி, காலை நல்லா கை கொண்டு ஒரு ரிலாக்ஸேஷன், நல்ல தலையை கொஞ்ச நேரம் அப்படியே வஜ்ராசனத்துக்கு வந்துடலாம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு முறை செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்க காலை மாத்தி மாத்தி, முதல்ல வலது கால், 2வது இடது கால், மாத்தி மாத்தி ஒரு 3 டைம்ஸ் பண்ணலாம். நல்லா பண்ணும்போது தெரியும், நல்ல தொடையில இருக்கக்கூடிய அந்த நல்ல ஒரு அழுத்தம், அந்த இடத்துல தொடையை நல்ல ஒரு இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய சதையை குறைக்கிறதுக்கும் தொடை எலும்புகள், இடுப்பு எலும்புகளை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் பெஸ்டா இருக்கும். இந்த ஆசனத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்த ஒரு ஆசனத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.